ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாவக்காய் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாவக்காய் பொடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய், புளி, தனியா, மிளகு, சீரகம், பூண்டு. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காவை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்தளவுக்கு இருந்தால் வதங்குறதுக்கு டைம் ஆகும். அதனால் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கிக்க போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஆகட்டும், இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆகட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே இப்போ நான் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு மசாலாலாம் எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் ஒன்றாவே சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக செய்கிறதா இருந்தால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பாவக்காய் பொடி கரெக்டான பக்குவத்தில் வருங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் புளியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்தால் தான் பொடியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு, மிளகாய், பூண்டு, தனியா, சீரகம், மிளகு, உப்பு எல்லாம் வறுத்துட்ருக்கோம். இது கூடயே இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பொடி டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிட்டு இருக்கும்போதே கறிவேப்பிலை நம்மக்கிட்ட இருக்கிறது சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வறுத்துக்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு மசாலாலாம் இந்தளவுக்கு வதங்கினோடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்தளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுத்துக்கணும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அப்போ தான் பவுட்ரு பண்ண முடியும். அடுத்தது நம்ம பாவக்காய் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காயில் தண்ணி இருக்கிறதுனால இப்படி ஒரு மாதிரியாக அதாவது தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் துருவி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக வதக்கி கூட சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் வறுக்க அதே தண்ணியிலே இப்போ இந்த பாவக்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு கூட சேர்த்து மறுபடியும் மிக்சியில் பவுடரை நம்ம பண்ணிக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். பாவக்காவை இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம வறுத்து வச்ச பருப்பு, பாவக்காய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. பவுட்ரு மாதிரி தான் அரைக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுட்ராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கோர்ஸாகவே அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அட்டகாசமாக நம்மளோட பாவக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்தளவுக்கு கோர்ஸாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது, தண்ணியும் ஊற்றிடக்கூடாதுங்க. அட்டகாசமாக பாவக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. அறுசுவையும் நம்ம உடம்புக்கு தேவை. அதில் இனிப்பு, காரம், உப்பு இது நம்ம தவறாமல் சாப்பிட்டுட்டு வர்றோம். துவர்ப்பு, கசப்பு மட்டும் ஜாஸ்தியாக யாருமே சாப்பிட்றதில்ல. பாவக்காயில் இந்த கசப்பு இருக்குது. இந்த கசப்பு கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவை. பாவக்காய்னா நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி பொடி ஃபார்மில் செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்களும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பொடியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. இது ஒயிட் ரைஸ், சூடான ஒயிட் ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம சட்னி, சாம்பார் எல்லாம் செய்ய முடியாத டயத்தில் தோசைக்கு, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரிக்கும் கூட தொட்டு சாப்பிட்லாங்க. குழம்பு, பொரியல் அந்த மாதிரிலாம் குழந்தைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி பொடியை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அந்த கசப்பு சுவையும் அறிமுகப்படுத்தின திருப்தி நமக்கு இருக்குங்க. தவறாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.